பைத்தியம். vlog வந்து ரொம்ப ஒரு கண்ட்ராவியா இருக்கும். நம்ம டைரக்டா வந்து லட்டூஸ் கிச்சன் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி பண்ணி பேசலாமா? ஓ எல்லாமே ஸ்பெஷல், வாங்க பார்க்கலாம். என்ன ஷாப்பிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாத்திர ஷாப்பிங் பண்ண போறோம். சத்தியமா சொல்றேங்க, ஸ்டீல் ஹவுஸ்ல வந்து விலை ஜாஸ்தி சொல்லிட்டு 9000 பக்கம் நீ பின்னாடி ரொம்ப ஓடுது. ஆஹா, எவ்வளவு அழகான பூ. இந்த பூக்கு பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. டெய்ஸி பூவு. நானே சொல்றேன், அவங்க கிட்ட தான் கேட்பீங்க. நானே சொல்றேன். இங்க பூவு, இங்க ஒரு புய்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேமரா திருப்பிட ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? I'm very sorry extremely. அவங்கள கலாய்க்கல, பட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கலாய்க்கற. நீ கேமரா திருப்புனனே கேமரா திருப்புனனே எல்லாரும் ஹாய் ஹலோ தான சொல்லுவாங்க. இதுல என்ன தப்பு? அவங்க வந்து சொல்ற ஒரு விதம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படினு சொல்லுவாங்கல. சரி, I didn't want to hurt. அது எனக்கு டக்குன்னு அவங்க வந்து ஞாபகம் வந்துட்டாங்க. பின்னாடி ரொம்ப ஓடுது. பைத்தியம். அப்பாடா, இப்பதாண்டி மனசே நிறைவா இருக்கு. காலை வாரி விடுறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஹலோ ஹலோ ஆரம்பிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. ஸோ இன்னைக்கு vlog வந்து ரொம்ப ஒரு கண்ட்ராவியா இருக்கும். You say my videos கண்ட்ராவி. சாச்சா கைஸ், நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ கண்ட்ராவியா இருக்கு. இல்ல எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மறுபடியும் முதல்ல இருந்தா. சோ இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியே வந்து ஷாப்பிங் பண்ண போறோம். என்ன ஷாப்பிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாத்திர ஷாப்பிங் பண்ண போறோம். எனக்கு வந்து பாத்திர ஷாப்பிங் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இப்ப தன்மை குட்டி வந்து இந்த ஸ்கூலுக்கு போறதுல இருந்து இந்த டிஃபன் பாக்ஸ் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குங்க. அம்மா வீட்டுல வேற மாட்டிக்குது. அப்புறம் அங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்குள்ளார இருக்கிற கண்டெய்னர்ஸ்ல வந்து போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால ஒரு சில கண்டெய்னர்ஸ் வாங்கணும். அப்புறம் தேங்காய் திருவி எல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்டீல் ஹவுஸ் வந்து போறோம். இங்க கோயம்புத்தூர்ல எனக்கு பக்கம் அப்படின்னு வந்து மிக அருகாமையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஹவுஸ் தான். ஆனா விலை ஜாஸ்தி, ரொம்ப விலை ஜாஸ்தி. ஓகேங்களா, நாங்க யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு நாங்க அங்க போறோம். கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு சத்தியமா சொல்றேன், நான் வந்து இருக்கிறதே வேஸ்ட்னு தான் நினைப்பேன். கோயம்புத்தூர்ல எந்த பிளேஸ்ல வந்து ரொம்ப நல்ல இந்த மாதிரி பாத்திர கடை இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ரீசனபிளா அஃபோர்டபுளா இருக்கணும். ஸோ தட் பல பேத்துக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நானும் இனிமேல் தெரிஞ்சுக்கிறேன். நானும் கோயம்புத்தூர் பொண்ணு தாங்க. இனிமேல் நான் என் ஊர் கோயம்புத்தூர். ஓகேங்களா, ஸோ அதனால நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அங்கதான் வந்து போக போறோம். அண்ட் இன்னைக்கு வந்து கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. மணி 1 ஆகுது. ஆனா கிளைமேட் பாத்தீங்களா? இதுலெல்லாம் நம்ம இழுத்து போத்திட்டு தூங்கணும், இல்லைன்னா படம் பார்க்கணும். அது நல்ல ஐடியா. அண்ட் இல்ல சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஃபீல் ஆகும், இந்த மாதிரி கிளைமேட்ல வெளியே போய் சுத்தணும். அது நல்ல ஐடியா. சுத்தணும், ஜாலியா சுத்தணும். அவனும் என் ஹஸ்பண்ட்லாம் வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சொல்லிட்டீல, முடிஞ்சது. நான் கெடுத்திடுவோம்ல. அந்த ட்ரிப் என்ன ட்ரிப்னு நாங்க சீக்கிரட்டா வச்சிருக்கோம். சொல்ல மாட்டேன், ஏன்னா பின்னாடி ஒருத்தி இருக்கா இல்ல, அவ கெடுத்து விட்டுருவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். சரியா? நான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்னென்ன லஞ்ச் நாங்க பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வாங்க பார்த்துடலாம். மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கா பாருங்களேன். சப்பு கொட்டிட்டு பேசுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் டீசெண்டாக தான் குடிச்சிட்டு இருக்கேன். இப்போ சப்பு கொட்டினது என்ன? எனக்கு கொடுக்காம குடிச்சதாண்டி பிரச்சனை. ஆனா நீ இப்படி கண்ணை மூடி குடிக்கிறத பார்த்தாலே தெரியுது கண்ட்ராவியா இருக்கும்ட்டு. அது விடுங்க. இன்னைக்கு என்ன ஐட்டங்களும் சூஜியோட வீட்டினிலே. அப்பா சஜி, டைரக்டா இப்படி எடுக்கக்கூடாது. நம்ம டைரக்டா வந்து லட்டூஸ் கிச்சன் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி பண்ணி பேசலாமா? ஆக்சுவலா சீரியஸ்லி எனக்கு வந்து உங்களோட சமையல் வந்து ஐயோ ஒரு நாளாச்சும் எனக்கு அந்த சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கேன். நான் பாக்குறதுக்கு அவ்வளோ எச்சல் ஊறுது. அண்ட் நீங்க ரொம்ப அழகா பிளீசிங்கா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை வச்சு நிறைய பேர் வீடியோஸ் பண்றாங்க பாருங்களேன், மீடியா மங்கீஸ். அவங்க பண்ற கலாயும் எனக்கு நேத்து கூட பேச்சுலர் சமையல்னு ஒருத்தங்க, இன்னைக்கு பேச்சுலர் சமையல்ல என்ன அப்படி அதான் மீடியா மங்கீஸ்னு நினைக்கிறேன். அவங்களும் ரொம்ப நல்லா பண்றாங்க. இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லட்டூஸ் கிச்சனும் பிடிக்கும், மீடியா மங்கீஸும் வந்து பிடிக்கும். சோ இப்போ இன்னைக்கு நாம வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சோ சஜி நீ கேளு, நான் வந்து இன்னைக்கு தானு ஹவுஸ் ஸ்பெஷல் என்ன? ஓ எல்லாமே ஸ்பெஷல், வாங்க பார்க்கலாம். இங்க இருந்து பார்க்கலாம். அதை விட்டேன். சாரி உங்களை மாதிரி வராது. அந்த டேக் போகும்.
ஓ எல்லாமே ஸ்பெஷல் தான், வாங்க பார்க்கலாம். இங்க இருந்து பார்க்கலாம். ஓ ஆல்ரெடி எல்லாமே ஸ்பெஷல். ஓ இன்னைக்கு எல்லாமே ஸ்பெஷல், வாங்க இங்க இருந்து பார்க்கலாம். வரங்க அந்த கார்னர்ல இருந்தானுங்க. இருடி, எனக்கே தெரியாது அந்த கார்னர்ல என்ன இருக்குன்னு. இது காலையில தண்ணி குட்டிக்கு நான் ரைஸ் வச்சிருந்தது. ஓகே ஓகே, பீட்ரூட் பொரியல், ரசம். ஆர்டர்ல வைக்கல. அது பரவாயில்ல. ஐயோ இது அழிச்சிடுங்க, இது காலையில தான் குழம்பு. காலையில வந்து சந்தவையும் இது வந்து என்ன தேங்காய் பால் குருமா செமையா இருந்தது சந்தவை. அதான் வீடியோ எடுக்கல. இது வந்து அவரைக்காய் பொரியல். வாவ், நல்ல சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார். கத்திரிக்காய் சாம்பார். சாரி முருங்கைக்காய். இது வந்து சுஜோட ரைஸ், ப்ரௌன் ரைஸ். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. கோதுமை பாயாசம். அந்த பக்கம் மெயின் ஐட்டம் ரைஸ், உதிரி உதிரியான ரைஸ். இது எங்க வீட்டு ஸ்பெஷல். உங்க வீட்டு ஸ்பெஷல் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, நான் பண்ணிடுறேங்க. பாய்ங்க. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்தோடனே ஃபுல்லாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். பிளேட்டை எப்படி வச்சு காமிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து வச்சிருக்கிறது இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து காமிக்கிறோம். பூந்தி, அதிரசம், இது கை முறுக்கு, இது கம்ப்யூட்டர் முறுக்கு, இது அச்சு முறுக்கு, சிப்ஸ். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சீரியஸா சிப்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். லேஸ் சிப்ஸ் எல்லாம் என்னங்க சிப்ஸ், அதெல்லாம் வர்த்தே கிடையாது. இந்த சிப்ஸ் தான் வாவ் அப்படின்னு மாதிரி. இவ்வளவும் 270 ரூபா தான் ஆச்சு. எல்லாம் 1/4 கிலோ 100 கிராம் அப்படின்னு வந்து போட்டோம். அண்ட் டு பி ஹானஸ்ட் 2 1/4 கிலோ சிப்ஸ் வாங்கணும். வெளியெல்லாம் போனான்னா அது எவ்வளவு விலையா? ஒரு 1/4 கிலோவே 80 ரூபாடி. 2 1/4 கிலோ சிப்ஸ், அப்புறம் முறுக்கு, கை முறுக்கு 1/4 கிலோ, அதிரசம் 100 கிராம், இந்த பூந்தி 100 கிராம், 270 ரூபா தான். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணன்பட்டியில ஒரு ப்ரோசோன் மால் போவோம் இல்லையா, அதுல அந்த ஒரு முக்குல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பலகார கடைன்னு சொன்னாலே தெரியும். ஏன்னா அந்த ஏரியால இது ரொம்ப வந்து ஃபாஸ்ட் மூவிங்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கடை பேரு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ரொம்ப கூட்டமா இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது அந்த கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வந்து அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நான் ஸ்டீல் ஹவுஸ் போயிருந்தேன் இல்லையா, ஸ்டீல் ஹவுஸ்ல வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு நான் இப்போ ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இது வந்து எங்க வீட்டில் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஆல்ரெடி வந்து இரும்புல இருந்தது, பட் ஆனால் அது வந்து வளைஞ்சு போயிடுச்சு. அதனால வந்து இந்த மரத்துல வாங்கிட்டு வந்திருக்கோம். டைல்ஸ்ல உட்காந்தாலும் வழுக்காம இருக்கிறதுக்கு, இல்ல டைல்ஸ் வந்து ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்கு மரத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் பூஜைக்கு ஒரு தட்டுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம பூஜை ரூமை காமிக்கும் போது அதுல ஒரு தடவை பிளாஸ்டிக்ல வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சைஸுக்கு எனக்கு தட்டு கிடைக்கல, அதனாலதான் நான் வந்து பிளாஸ்டிக் தட்டு வச்சிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பிராஸ்லேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட விலை வந்து 195 ரூபாய். அடுத்தது இந்த ஒரு குங்குமம் சிமில், நாட் குங்கும சிமில். இதுல வந்து போட்டு 4 கப்ஸ் மாதிரி சாமிக்கு பூஜை எல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல குங்குமம், விபூதி, மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சந்தனமும் போட்டு வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இட்லி துணி. காலத்துல எல்லாம் வந்து இட்லி துணி வந்து வேஷ்டியில தான் பண்ணுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துணி ஃபார்ம்லயே வந்திருக்கு. நிறைய பேர் பேண்ட் போட்ட ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 49 ரூபாய். அது ஓகே. அடுத்தது கரண்டி. நான் வந்து பூரி சுட போறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த அளவுக்கு என்கிட்ட வந்து அந்த பாத்திரத்துல லைக் குட்டி பாத்திரம் வாங்கியிருந்தேன்ல, வடை சட்டி. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி குட்டியான ஒரு கரண்டி.
ஜல்லிக்கரண்டி. ஸோ இது வந்து பூரி எடுக்கும் போது நல்லா இருக்கு, நல்லா வெயிட்டாகவும் இருக்கு. இதோட விலை வந்து 98 ரூபாய். சத்தியமா சொல்றேங்க, ஸ்டீல் ஹவுஸ்ல வந்து விலை ஜாஸ்தி, ஆனா வந்து நிறைய வெரைட்டி கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போயிட்டு ரிலாக்ஸா நம்ம வந்து எது எது எங்க இருக்குன்னு அப்படியே வந்து செக்ரிகேட் பண்ணி ஆளுங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு. ஐ மீன் ஸ்டாஃப்ங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எடுத்து கொடுக்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். மெயினா வந்து நான் போற ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அழகழகா இருக்கும் இல்லையா, அதுக்காக. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம சொந்த வீடு இருக்கும்போது விதவிதமா அழகழகா அடிக்கடிக்கு வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமா ஆரம்பிச்சிருக்கேன். டெஃபினட்டா ஒரு நாள் ஃபுல்லா ரெடி பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ அடுத்ததும் வந்து ஒரு சில பாத்திரம்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு நான் வந்து காமிச்சிடலாம். காய் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி வைக்கிற ஒரு பாத்திரம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 98 ரூபாய். ரச பாத்திரம், ரசத்துக்காக நான் இந்த பாத்திரம் வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 149 ரூபாய். அதுக்கப்புறம் இது வந்து கம்மியான காய் போட்டு வைக்கிறதுக்கு. இது வந்து நிறைய பெரிய காய், நிறைய காய் செஞ்சோம்னா இதுல போட்டு வைக்கிறதுக்கு. இதோட விலை வந்து 129 ரூபாய். ஸோ மூடியோட இருக்குங்க, நல்லா டைட்டாகவும் இருக்கு, நீட்டாகவும் இருக்கு. அதனால தான் மெயினாக வாங்கினேன். அதுக்கப்புறம் இது நெய் பாத்திரம். அதுக்கப்புறம் குட்டி பாப்பா தன்மைக்கு வந்து டிஃபன் பாக்ஸ். எனக்கு இப்போல்லாம் டிஃபன் பாக்ஸ் மேலே ரொம்ப க்ரேஸ் ஆகுது. அது காலையில் நம்ம எழுந்து அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு பாத்திரம் தேடும் போது ஐயோ இது இருந்தால் அழகாக இருந்திருக்குமே, அது இருந்தால் அழகாக இருந்திருக்குமேன்னு வந்து தோணுது. அதனால இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். கம்மியாக தான் வந்து பாப்பா சாப்பிடுவா. ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரேக்கு தான் இருக்குது. அது 11:15க்கு ஒரு பிரேக், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்குள்ளார சென்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. 3:30க்கெல்லாம் வீட்டில் இருப்பாள். ஸோ அதனால அவளுக்கு வந்து ஒரே ஒரு பிரேக் இருக்குது. அது மட்டும்தான் வந்து கொடுத்து விடணும். மற்றபடி நிறையெல்லாம் கொடுத்து விட்டாலும் அட் அ டைம் அந்த டைம்ல வந்து சாப்பிட முடியாது. ஒரு 45 நிமிஷத்துல குழந்தை இது முடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேபி ஸ்நாக்ஸ் வந்து தனியா வேணா கேப்ல வரும்போது சாப்பிட்றதுக்கு பேக்ல வச்சு விட்டுறலாம். ஸோ அதுக்கும் வாங்கியிருக்கேன், காமிக்கிறேன். ரசத்துக்கு ரசம் பாத்திரம் மூடுறதுக்கு ஒரு தட்டு, அதுக்கப்புறம் தயிர் பாத்திரம் மூடுறதுக்கு ஒரு தட்டு, சரிங்களா? தயிர் பாத்திரம் கேட்பீங்க. தயிர் பாத்திரம் ரொம்ப அழகா ஒரு மாதிரி குமுழா ஷேப் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல வெயிட்டாகவும் இருக்கு, ஸ்டர்டியாகவும் இருக்கு. இதோட விலை வந்து 195 ரூபாய். இந்த பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் வந்து போட்டு விடணும், அதாவது கேப்ல வரும்போது ஸ்நாக்ஸ் போட்டு விடுறதுக்கு இந்த 2 ஸ்டீல் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதோட ஒன்று விலை வந்து பார்த்தீங்கன்னா 139 ரூபாய் அண்ட் இன்னொன்று வந்து 119 ரூபாய். ஸோ மொத்த பில்லும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3027 ரூபாய். நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், அனாவசியமாக நம்ம எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னோட விலையும் பார்த்து தான் நான் வந்து வாங்கினேன். அதிகமாக நான் வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். நல்ல விலை 3000 ரூபாய்க்குள்ளார வந்துச்சு. சரி நீ எவ்வளோ எதிர்பார்த்த நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 9000 பக்கம் நீ கண்டிப்பாக இன்னைக்கு மொய் வைப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, சூப்பராக நான் வந்து பண்ணிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் தேவையுள்ள விஷயத்த நம்ம பார்த்து வாங்கினா நமக்கு வந்து கை வந்து கிடைக்காது. நான் எப்போவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்து வாங்குவேன். இதை எனக்கு தேவை இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவேன், அனாவசியமாக வாங்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வாங்கினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் யூஸ் பண்ணுற அளவு வரைக்கும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மித்தவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு தான் பிளான். அதனால வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி போட்டு நான் வாங்கலை. எல்லாமே வந்து ஓகே பட்ஜெட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிறது தான் பார்த்து வாங்கினேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 98 ரூபா கொடுத்து இந்த பாத்திரம் வாங்கலாம், கண்ணை மூடி வாங்கலாம். ஏன்னா இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மூடியோட வருது. இதுல நீங்க வந்து போட்டும் வச்சுக்கலாம். வேற ஏதாச்சும் எடுத்துட்டு போறீங்க, தூரமா டிராவல் பண்ணும்போது கூட எடுத்துட்டு போறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பையில அழகா வச்சு எடுத்துட்டு போகலாம். ஸோ அதனால பார்த்து தான் வாங்கினேன். அண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். லைக் இதே எனக்கு வந்து கொஞ்சம் 3000 ரூபாவே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்குல்ல, அதுல ஒரு சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, take care, tata, bye bye.